Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு full bridal blouse work எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கான அவுட்லைனை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 2 லைன் zari கொடுத்திருக்கேன், 2 லைன் bead. இது எப்பவுமே போடுறதுங்கிறதுனால நான் இத ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் border line மட்டும். இன்னும் ஒரு லைன் வந்து இதுக்கான அவுட்லைன் வந்து zari கொடுத்து இத கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாவே வந்து ட்ரேசிங் பண்ணியாச்சு. கொடி வர மாதிரி அங்கங்க இப்படி லீஃபும் கொடியும் வர மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபுல் நெக்குக்குமே வந்து ட்ரேசிங் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு பேசிக்கா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரக்டா லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரொம்ப ப்ரொபஷனலா டீடைலா எல்லாமே சொல்லி கொடுத்திருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்றதுல இருந்து thread ஹேண்டில் பண்றதுல இருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்திருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரையிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலா ப்ளவுஸ் மார்க்கிங்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுவே நீங்க ஒரு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு நீட்டா ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லயே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க், சாம்பிள் ஒர்க் எல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்க அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லயே நம்ம எல்லாமே நீட்டா சொல்லி கொடுத்திருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளார்க்கான அவுட்லைன் நம்ம வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த குட்டி குட்டியாக லீஃப் போல் வர்றதுக்கு எல்லாமே வந்து மிடில் போர்ஷனில் நான் பீட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ பீட்ஸ் எப்போதும் போல தான் 2 பீட்ஸ் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். நல்லா நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இப்போ இந்த குட்டி குட்டியாக அந்த லீஃப் குட்டி குட்டியாக அந்த ஸ்டெம் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதில் எல்லாம் நான் வந்து டியூப் கொடுக்குறேன். டியூப் அண்ட் பேர்ல் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த ஒர்க்குக்கு என்னென்னலாம் தேவையோ நான் அதெல்லாம் அப்படியே வந்து ஆல்ரெடி இந்த ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ண போகிறோங்கிறதுனால நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ ஸ்பாட்டில் உட்காந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஒர்க் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸில் நான் கொஞ்சம் ஜர்தோசியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த பேர்லையும் டியூபையும் கொடுக்குறேன். இந்த பேர்ல் பார்த்தீங்கன்னா 2 mm பேர்ல் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த சைடில் வர இந்த லீஃப் போல் உள்ள போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃப்ளார்க்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இதுக்கான ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஜர்தோசியை இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாகவே லீஃப் போல் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த லீஃபில் ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோசி ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா நாட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ சம்கி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சம்கியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் இது 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து 8ஆக வரபடி வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ரிங் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வரபடி நம்ம நாட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நட் வந்து சம்கி வச்சு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த குட்டி லீஃப்க்கு பார்த்திங்கன்னா இது போல் ஒர்க் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 3 mm பால்ஸும் 3 பீட்ஸும் வச்சு இது லீஃப் போலவே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ஒர்க் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தான். ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணும்போதும். ஜர்தோசி ஒர்க் வந்து வேணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.